நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்று நாம் எடுத்திருக்கிற தலைப்பு ஏழை மாணவர்களுக்காக கட்டணம் செலுத்தாத ஒரு அவலம், கல்வி உரிமை சட்டத்தை முடக்கிய விளம்பர அரசு. மிக முக்கியமாக அதாவது தனியார் பள்ளிகளில் 25% ஏழை மாணவர்களுக்கு 2 வருடமாக கல்வித் தொகையை தமிழ்நாட்டு அரசு செலுத்தலை. இது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்துகின்ற போது தமிழக அரசு 2 வருடமாக, அதாவது கல்வி ஆண்டில் மார்ச்சிலே ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் 20ஆம் தேதியோடு அது முடிவு பெற வேண்டும். ஆனால் இந்த ஆண்டும் இதுவரை வழங்கப்படவில்லை. இது முதல்ல ஏன் வழங்கலை, என்ன பிரச்சனை முதல். இரண்டாவது, இந்த 25 விழுக்காட்டை தனியார் பள்ளிகள் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் வாங்கிட்டு மற்றபடி கொள்ளை லாபம் பார்ப்பதையும் மக்களின் குரலாக வெளியே வந்திருக்கிறது. கோவை மற்றும் பல பகுதிகளிலிருந்து பெற்றோர்கள் சொல்கிறார்கள், 25% கொடுத்தாலும் அதற்கு மேல் தனியார் பள்ளிகள் பல விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸின் அடிப்படையில் அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு அது ஒரு தொகை, புத்தகங்களுக்கு 12,000 ரூபாய் வரை நோட் புத்தகங்களுக்கும் அவர்கள் அடித்து கொள்கிறார்கள். மூன்றாவதாக, செல்வந்தர்களிடத்திலே நேரடியாகவே கல்வி நிர்வாகம் உங்களையும் இவற்றில் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷனை மறைமுகமாக தூண்டுகிறார்கள். ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டியவற்றை மத்திய தர வகுப்பிலும் உயர்ந்தானவர்களை இவர்கள் அணுகி உங்கள் பிள்ளைகளை இதை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே தான் தனியார் பள்ளிகளில் இதுவரை ஆண்டுக்கான சேர்க்கை துவங்காதது குறித்து பதிலளிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அரசாங்கம் ஒரு முக்கிய விவகாரத்தை திராவிட மாடல் அரசாங்கம் ஏன் முன்னெடுக்கவில்லை? பல கேள்விகள் நம்மிடத்திலே தொங்கி நிற்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு கல்வியாளர் மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். 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 தோழர் ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகராக எங்களோடு இணைகிறார். அதே போன்று கல்வியாளர் வெற்றிவிடியில் சீனிவாசன் மற்றும் தேவப்பிரியன். வணக்கம் ஐயா. ராமசுப்ரமணிய ஐயா, இந்த தலைப்பில் ஒரு கல்வியாளராக சமநீதி வழங்கும் ஒரு அரசு 2 வருஷமாக பணம் கட்டவில்லை அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமான செய்தி மட்டுமல்ல, நீதிமன்றத்தினுடைய அந்த விமர்சனங்களும் கூட நமக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில் எதற்கு, ஏன் இந்த பின்னடைவை திமுக அரசு இதுவரை செய்யாமல் தாமதிக்கின்றது? இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்த உடனேயே நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதிய ஹிந்துவில், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இஸ் இட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதிய, ஐ திங்க் 2009 என்று நினைக்கின்றேன். அந்த சட்டத்தில் என்ன சொல்றதுன்னா, தனியார்கள் 25% இடத்தை ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இது அரசாங்கம் தான் இன்ஃபேக்ட் இலவச கட்டாய கல்வி என்பது அரசாங்கம் தர வேண்டுமே அல்லாது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை கம்பல் பண்ணி இதில் இணைப்பது என்பது தவறான ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். எனவே அது என்னோட தனியான கருத்து. அதை நான் எழுதினா கூட அதை பற்றி கவலைப்படல. அது சட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது. அது இப்பொழுது நடைமுறைக்கும் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல யார் இப்போ எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு 65%, மாநில அரசு 35%, 65:35 அப்படிங்கிற ரேஷியோல கொடுக்கணும். இதுவே நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற ஸ்டேட்ஸா இருந்ததுன்னா அங்க 90% அளவுக்கு மத்திய அரசு கொடுக்கணும், 10% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடந்த 2 வருஷமாக, ஏன்னா நான் தனியார் பள்ளிகள் அந்த சங்கம், அதுல நான் ஒரு முக்கியமான பொறுப்பிலையும் இருக்கின்றவன் என்ற முறையில் எனக்கு அதை பத்தி தெரியும். ஆகவே அந்த 2 வருஷமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இப்ப ஃபீஸ் எல்லாம் நீங்க சொல்ற தனியார் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அது இதுன்னு. இன்னொன்னு அதெல்லாம் ஐ திங்க் இது ஸ்வீப்பிங் ரிமார்க். அது
எல்லாரும் அப்படிலாம் பண்றது கிடையாது. நியாயமாக நடக்கின்ற ஏராளமான பள்ளிகளை எடுக்கணும், மேல 1, 2 அங்க எங்க இருக்கிறத அதை நீங்க வந்து பொதுமைப்படுத்தி அதுதான் எல்லாம் ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து பேசுவது என்பது தவறானது என்பதை நான் முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். சரி, இந்த ஃபீஸை ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் ஃபிக்ஸ் பண்றது. சரி, அந்த ஃபிக்ஸ் பண்ணது உதாரணமாக என்னுடைய பள்ளிக்கு எல்கேஜிக்கு 18,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே 6,000 ரூபாய்க்கு மேல எந்த குழந்தைக்குமே பர் ஹெட் கொடுக்கறதே கிடையாது. அதோட இது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது அதுல வந்து இன்னைக்கு ஒரு 12,000 ரூபாய்க்கு மேல என்னதான் தனியுணர்வு தளம் போட்டாலும் அதுக்கு மேல தர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் மத்திய அரசு இவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இந்த கல்வி அமைச்சர் மற்ற அதிகாரிகளோட பேசும்பொழுது அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது 2 வருஷம் ஆச்சு, இனி வரைக்கும் அந்த பணம் வரல. ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடுற மாதிரி நிலைமையில இருக்கு. எப்படி சம்பளம் கொடுக்கறது? 25% ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய அந்த சம்பளங்கிறது அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த கட்டணம் என்பது வரவில்லை என்றால் அது எப்படி அது பொருத்தமாக இருக்க முடியும்? 75% மாணவர்களுக்கு 100% மாணவர்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க அது கட்டுறது? தனியார் பள்ளின்னா கட்டணத்தை வச்சுதான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தியாகும். முன்னாடி அந்த காலம் மாதிரி அவங்க மிட்டா மிராசுதார்கள் அவர்கள்லாம் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு நடத்தின காலங்கள்லாம் மலையேறி போச்சு. இப்ப இட் ஹஸ் பிகம் தி ஆர்டர் ஆஃப் த டே. அது ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய பணத்தை வச்சுதான் அவங்க டீச்சர்ஸ் சம்பளம் கொடுத்தாகும். இப்ப நிறைய பள்ளிக்கூடங்கள் ரொம்ப தத்தளிச்சு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்றது அர்த்தமே கிடையாது. சரி, மாறாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவங்க பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது சர்வ சிக்ஷா அபியான், அதாவது சமக்ர சிக்ஷா அபியான், அந்த பத்தி நிறைய பேசப்பட்டு இருக்கின்றது. அதுல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதில் கொண்டு இன்வால்வ் பண்ணி உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது, நீங்க இந்த NEP அக்செப்ட் பண்ணீங்கன்னா பணம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி எல்லாம் பேசுவது என்பது ரொம்ப அநியாயமானது. மத்திய அரசு செய்வது என்பது அநியாயமானது. ஆகவே மாநில அரசாங்கத்தால முடியல. அதாவது 2 வருஷம் வரைக்கும் ஒரு 6,000 எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு மேல இனிமே முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. வெரி டிஃபிகல்ட். அதாவது இப்ப இட் ஹஸ் காட் டு தி கோர்ட் ஆல்சோ. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ராமசுப்ரமணியன் சார், இப்ப நான் சொன்னேன் ராமசுப்ரமணியன் சார், ராமசுப்ரமணியன் சார், நான் நம்புகிறேன். நீங்க உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். தேவப்பிரியா, இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்கிறார் ஐயா சொன்னது. மத்திய அரசு பணம் கொடுக்கல, என்ன பண்ண முடியும்? அவர் மற்ற விவாதத்துக்கே வரல. மாநில அரசு நீங்கள் தேவையில்லாமல் குறை சொல்லாதீர்கள். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை. நாங்கள் என்ன செய்ய முடியும்னா அப்படியே ஒட்டுமொத்தமாக மத்திய அரசில் பாக்கி இருந்தால் அந்த துறை அமைச்சர் அங்கே போய் செக்ரட்டரிகிட்ட பேசினா கிடச்சிரும். இதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இல்லை பாக்கி இருந்தால் கணக்கு கொடுங்கள், எவ்வளோ வவுச்சர் கொடுங்க, திருப்பி கொடுத்துட போகிறாங்க. PM ஸ்ரீ திட்டத்தில் மாத்திரம் அந்த பள்ளிகள் தொடங்கினால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்கப்படும் என்ற பணம் மட்டுமே தான் நிறுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக PM ஸ்ரீக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அங்கே தான் நான் வரேன். அதுதான் சொல்கிறேன். மத்திய அவங்க கொடுக்கலன்னு அது பரப்பப்படுகிறது ஆளுங்கட்சியால். உதாரணமாக PM ஸ்ரீ மூலமாக 2,152 கோடி வரல, இந்த பட்ஜெட்டில் நாங்களே ஒதுக்கிட்டோம் அப்படின்னு பட்ஜெட் ஸ்பீச்சில் நிதியமைச்சர் பேசினார். அப்போ மத்திய அரசு கொடுக்காட்டி நாங்கள் 48,000 கோடி கிட்டத்தட்ட தமிழக பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிறது. இதுக்கு 600 கோடி தான் வருஷத்துக்கு தேவை. இதை கொடுக்கலன்னா சார், இது மாத்திரம் பாக்கி இல்லை, கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் அரசு பள்ளிக்கூடங்களின் EB பில்லு கட்டலை. 4,000 அரசு பள்ளிக்கூடங்களில் உள்ள வைஃபை கனெக்ஷனுக்கு BSNLக்கு கட்டாமல் நிறுத்தப்படும்னு பத்திரிகை செய்தி வருது. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு 51% எஜுகேஷன் அவங்க கவர்மெண்ட் மத்திய மாநில அரசு கொடுக்கலன்னா அது ப்ரைவேட்டாக கன்சிடர் பண்ணப்படும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டியூ மாத்திரம் 428 கோடி இருக்குன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. இவங்க 20% தான் மாநில அரசு கொடுக்குது. சார், மாநில அரசுடைய பட்ஜெட் ஏறிக்கிட்டே போகுது, கடனும் வாங்கிக்கிட்டே போகிறாங்க, ஆனால் எதுவுமே மக்களுக்கு போக மாட்டேங்குது. சார், இப்போ என்னன்னா 48,000 கோடி
பட்ஜெட்டு ஒதுக்கியிருக்காங்க. சம்பளம் போக மீதி என்ன ஃபேக்கல்ட்டி கொடுக்குறாங்க. திண்டுக்கல் போன்ற இடங்களில் அரசு ஸ்கூலில் கழிப்பிடமே கிடையாது பல இடங்களில். அப்போ எந்த 48,000 கோடி எந்த விதத்தில் செலவு பண்ண போகிறாங்க? பிஎம் சீரிஸ் ஸ்கீமை விட்டுருங்க. இந்த விவகாரத்தில் அரசாங்கம் அந்த 25 விழுக்காட்டில் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பிள்ளைகளுக்கு லிமிட்டு கொண்டு வர்றாங்க. இப்போ இதெல்லாம் யாரை நாங்கள் போய் கேட்குறது? நீங்கள் மத்திய அரசை போய் குறை சொன்னீங்க, மத்திய அரசு கொடுக்கலாங்கிறீங்க. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது சார்? சார், இந்த திட்டம் அவர் சொன்ன மாதிரி இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் 75% ஸ்டூடெண்ட் கிட்ட லாபம் அடிக்கிறீங்க. 25% ஏழை மாணவர்களை சேர்த்துக்கிட்டால் 75% மத்திய மாநில அரசுகள் கொடுத்துரும். மீதி 25% தனியார் ஓனர்கள் போடணும். தான் அதோட ஐடியா. இதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் ஏழை மாணவர்களை சேர்த்துக்க மாட்டோம்னு வழக்கு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதில் கிறிஸ்துவ முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் அவங்க சேர்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்துக்கள் நடத்துகிற பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் மட்டும் தான் இது கட்டாயம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சார், இந்த 2001 அதிமுக ஆட்சி வந்தவுடன் கிட்டத்தட்ட மாநில பட்ஜெட் ரொம்ப கடன்லேயே தான் போயிட்டுருக்கு. வரும் வரிகளில் 90% அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனுக்கும் தான் போகுதுன்னு பல்வேறு சீர்திருத்தங்களை அன்றைய அதிமுக அரசு கொண்டு வந்து நிதி நிலைமையை சரி செஞ்சது. 1,58,000 கோடி போகுது இந்த வகைக்கு. நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் அது இது எல்லாத்துக்குமே சேர்த்து இல்லை. அதுதான் அதுக்கு 2003-04 பிறகு அரசு ஆசிரியர்கள் எல்லாமே கன்சாலிடேட்டட் பேல தான் சேர்க்குறாங்க. யாரையும் பர்மனன்ட் ஊழியர்களாக சேர்ப்பதில்லை. இது கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லையும் இதே நிலைமை தான். திமுக வந்த பொழுது அத்தனை பேரையும் பர்மனன்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதுவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் ஆக்காம இதுதான் பண்ணணும். தனியார் நிறுவனங்களும் லாப நோக்கில் இயங்கக்கூடாது. சட்டப்படியாக அவங்க நோ ப்ராஃபிட் நோ லாஸில் தான் பண்ணணும். பட் எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸும் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியும். அவர்கள் பெரிது பண்ணிக்கிட்டே கட்டிக்கிட்டே போகிறாங்கன்னா அதில் எங்கேருந்து கட்டுறாங்க? மாடிக்கு மேலே மாடி, மாடிக்கு மேலே மாடி கட்டிட்டு அதாவது கல்வி என்பது உயிர் மூச்சு சார். இறை வழிபாட்டுக்கு ஒப்பானது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அரசாங்கம் கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசு வைக்கிறது, மாநில அரசு வைக்கிறதெல்லாம் வேற விவகாரம். அதையும் தாண்டி அனைவருக்குமானது சார். அதில் எப்படி உரிமை கொண்டாடுறீங்க? நீங்க தனியார் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இப்போ நீங்க கேட்குறீங்க மைனாரிட்டி சேர்க்க முடியாது. அதை எப்படி மைனாரிட்டி சொல்ல முடியும்? கல்வி அனைவருக்கும் தானே சார் அது. சார், உச்சநீதிமன்றம் போய் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கள் பேரில் ஆர்டிஐ கொடுக்க முடியாதுன்னு வெற்றி பெற்றாங்க. தான் நிலைமை. ஸோ இதுதான் உண்மை. சட்டப்படி இதான். நீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விலக்கு தர முடியாதுட்டாங்க. இதை ஆர்டிஐலேருந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எக்ஸாம்ட். இது ரூல். சரி, இப்போ திமுக அரசு 2 வருஷத்துக்கு ஆமாமா அப்படி என்னால் அது யார்கிட்ட போய் கேட்குறது? நான் யார்கிட்ட போய் கேட்குறது? சார், இது தமிழகத்தை பொறுத்தவரை கல்வியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகள் நடத்துவது அரசியல்வாதிகள் தான் 60% நடத்துகிறாங்க. அவங்க இந்த மாதிரி எய்டட் ஸ்கூல்லையோ இதுக்கோ போகாமல் எங்ககிட்ட காசு கொடுத்து சேரணுங்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் போடுறாங்களோன்னு ஒரு பயம் இருக்கிறது. ஏன்னா முதல் குடும்பம் தொடங்கி எல்லா திமுக அமைச்சர்களும் பெரும் பெரும் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. தாவேகா புதிதாக கட்சி தொடங்கிய தாவேகா அவருடைய பெயரில் கூட ஒரு வித்யாசிரம்னு ஒரு பள்ளி நடக்கிறது. திருமாவளவன் யார் பேர்ல நடந்துட்டு போகுது சார். பாஜக பேர்ல நடக்கலையா? 1000 ஸ்கூல் பாஜக பேர் நடக்கு, காங்கிரஸ் காரில் நடக்கு, ஏடிஎம்கே. அது பிரச்சனை இல்லை. இப்ப நம்முடைய இன்னைக்கு தீம் என்னன்னா 25 விழுக்காடு ஏழை மக்களுக்கு சார். இவர்கள் பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த ஏதாவது ஒரு புதிய திட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்களா? சரி, மொத்தத்தில் யார்கிட்டையுமே இப்போ தீர்வு இல்லை. இப்போ என்னங்கிறதான் பார்ப்போம். ஜெகதீஸ்வரன் சார், இப்போ அரசாங்கங்கள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து ஸ்கிப் ஆகுறாங்களா? மத்திய அரசு பணம் கொடுக்கல, மாநில அரசு. நாங்கள் என்ன செய்ய? அது ஒரு பக்கம். சரி, பணத்தை கட்டாதீங்க, இதெல்லாம் நீங்கள் கட்டுங்க. தனியார் பள்ளி நிறுவனங்கள், திரு ராமசுப்ரமணியன் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூலும் இல்லை, சில ஸ்கூல்கள். அதைத்தான் நம்ம பேசுகிறோம், குறிச்சிக்கிறோம். அப்போ இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? விளிம்பு நிலையின் மக்களாக ஏழைகள் எல்லாரும் சார்பாக கேட்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகளில் இந்த கல்வி இலவசமயமாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் கம்பேர் பண்ணுறோமே. அமெரிக்காவில் அப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குன்னு. இதை கொடுப்பதற்கு இதிலும் சாதியும் மதமும் அவர்களும் இவர்களும் என்று சொன்னால் இப்போ யார்கிட்ட கேட்பது? இது யாருக்கு பொறுப்பு? அதை சொல்லுங்க முதல்ல. முதலில் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம், அந்த சட்டத்தின் தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டும், கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுலயே கல்வியாளர்களுக்கே சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. அதாவது கல்வி என்று பார்க்கும் பொழுது பொதுவாக அனைவருக்கும் தரமான கல்வி தானே கொடுக்கணும். அது என்ன, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரு 25% பசங்களை ஏழை மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா
அப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் நல்ல தரமான ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து தரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் ஒன்று எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு இடியாப்ப சிக்கலில் இன்றைய தமிழக மாணவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. மிக குறிப்பாக இந்த ஆண்டு சேர வேண்டிய மாணவர்கள் அவர்கள் மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள் பார்க்க. ஏன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து கிட்டத்தட்ட 617 கோடி வரணும், அவங்க சாங்ஷன் பண்ணாம வச்சிருக்காங்க, அது எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியல, எங்க சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதிருக்காரு யூனியன் மினிஸ்டருக்கு, அவங்க எப்ப கொடுப்பாருன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 2022-23 அகாடமிக் இருக்கு அடுத்து கடந்த 2 வருடங்களாக எங்களுக்கு நீங்க ஃபண்ட்ஸ் வரவே இல்லைங்க, நாங்க எப்படிங்க பசங்களை படிக்கிறீங்க, ஒருத்தர் சொல்றாரு 8000 பசங்க படிக்கிறாங்க, 2000 பசங்களுக்கு தான் வந்து ஃபண்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்னா நாங்க எப்படி அந்த பசங்களை தொடர்ச்சியாக இலவசமாக படிக்க வைப்பது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உச்சகட்சம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் கட்டாய கல்வி உரிமைக்காக வெப்சைட்ல ஏப்ரல் மாதத்தில் துவங்குகின்ற ப்ராசஸ் மே 20ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிற இன்று மே 18 வரைக்கும் ப்ராசஸே தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆரம்பிக்காம இருக்கு. ரிமைனிங் 2 days தான் இருக்கு, 2 நாள் தான். 2 நாள் தான் இருக்கு. இதுல மிக குறிப்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கூடங்கள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கும் என்ற செய்தியை சொல்லிவிட்டார். வெயில பொறுத்து அது மாறினாங்க, ஆனா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில என்னோட குழந்தையை எல்கேஜி சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பேரண்ட்டுக்கு என்ன யோசிப்பாருன்னா, இந்த தனியார் பள்ளியில படிக்க வைக்க முடியுமா முடியாதா, இல்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அப்ளிகேஷன் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டோம். அவர் யோசிச்சுட்டு இருந்த 2-3 வருஷமா பாப்பா குழந்தை பிறந்ததுல இருந்து சரி ஓகே இந்த பிரைவேட் ஸ்கூல்ல நமக்கு இந்த கட்டாய கல்வி உரிமை பயன்படுத்தி, ஏன்னா இது அவங்களும் குறை சொல்ல முடியாது, அவங்க வந்து ஓகே இந்த ஸ்கூல்ல போய் சேர்த்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இருப்பார். அப்போ இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் 70,000 முதல் 80,000 குழந்தைகள் இந்த கட்டாய கல்வி உரிமை பயன்படுத்த தமிழ்நாட்டின் ஒரு ரெக்கார்டு இருக்கும் பொழுது, இந்த வருடம் அவர்களுக்கான கல்வி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ரொம்ப ஒரு அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். நீங்க சொல்ற மாதிரி 48,000 கோடி தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பட்ஜெட் எதற்கு ஒதுக்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பள்ளி கல்விக்கு தான் ஒதுக்கப்படுகிறது. ஆனா காலமாக எத்தனை முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முதலமைச்சரும் பேசும் பொழுது இந்த வருடம் கழிப்பறை வசதிகள் 100% வந்துவிடும், இந்த வருடம் வந்துவிடும் பேசிட்டார்கள் தவிர இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசு பள்ளிக்கூடங்களிலும் நம்மால் சுத்தமான சொல்லப்பட கழிவறைகள் இல்லாத அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. கழிவறைகள் ஒருவேளை இருந்தால் அதிகம் சுத்தமாக எப்பயுமே மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நீங்க வந்து ஒரு பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி PM ஸ்ரீ திட்டம் இல்லாட்டி பரவாயில்ல நாங்க ஒதுக்க வேண்டியது ஒதுக்கிறோம்னு சொல்கின்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வருஷம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டியதான். கண்டிப்பா யூனியன் கவர்மெண்ட் ஃபைட் பண்ணணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. பல விஷயங்களுக்கு ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க உங்களோட ஷேரை நீங்க அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. நீங்க அதனால என்ன பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த வருஷம் அட்மிஷனே வேண்டாங்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், நீங்க வர அப்ளிகேஷன்ஸ் வரட்டும், நம்ம ஒரு பக்கம் யூனியன் கவர்மெண்ட் வாங்குவோம், நம்ம கொடுக்க வேண்டிய பெண்டிங் ஃபண்ட்ஸை கொடுப்போம், அதை கொடுத்து தனியார் பள்ளிகள்கிட்ட பேசி, ஏன்னா தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபண்ட் தான் வாங்கினாங்க, அடுத்த வருஷம் 1 வருஷம் ரிலீஸ் பண்றோம், வெயிட் பண்ணுங்க நாங்க சொல்லி. இப்ப நம்ம மூத்த கல்வியாளர் மரியாதைக்குரிய ராமசுப்ரமணிய ஐயா அவர்கள் தனது கருத்தினுடைய ஆழமான ஒன்று, மத்திய அரசு நிதி கொடுக்கல, என்ன செய்ய முடியும், இதுக்கு உங்க பதில் என்ன? இல்லைங்க, அதான் நீங்க அவங்க சொல்றாங்க 617 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் மினிஸ்டருக்கு சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க அது ஒரு உப்பம் இருக்கட்டும், அதுக்காக நாங்க இந்த கட்டாய கல்வி உரிமை 20% நாங்க மொத்தமா காலி பண்ணிடுவோங்கிறது எப்படி அதுக்கு தீர்வாகும்? எவ்வளவு நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஃபண்ட் கேட்கிறோம், ஃபண்ட் கிடைக்க மாட்டேங்குது, காலதாமதமா கிடைக்குது, இல்ல இந்த ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க மற்ற விஷயங்களுக்கு ஃபைட் பண்றீங்கல்ல. அப்போ மற்ற விஷயங்களுக்கு ஃபைட் பண்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் RTE ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்ட்டு ஃபைட் பண்ணிருக்காங்க, ரொம்ப தீவிரமா ஃபைட் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீங்க பிரதமர் வரும்போது பல விஷயங்கள் பட்டியல் போட்டு இதெல்லாம் நீங்க ஃபண்ட் ரேட் ஆகுது, இல்ல ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மறுக்கிறீங்க, இல்ல GST ஃபண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் லேட் ஆகுதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணவங்க. இந்த கட்டாய கல்வி உரிமையில 25% பள்ளி மாணவர்களை தனியார் பள்ளிகளை படிக்க வைக்கிறதுக்காக நீங்க வந்து கொடுக்க வேண்டிய உங்களுடைய நிலுவைத் தொகையை நீங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க ரிலீஸ் பண்ண காரணத்துல அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க. இப்பொழுது நேத்தா இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் தொடங்க வேண்டிய ப்ராசஸே நடக்கல அப்படின்னா அப்ப நீங்க என்ன மைண்ட்ல இருக்கு? இல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் ஒரு கூட்டு சேர்ந்து அதை காலி பண்ணிடுவோம் நினைக்கிறாங்களா? மத்திய அரசு, மாநில அரசு, பிரைவேட் இல்லை. இப்போ ஜெகதீஸ்வரன் சார், இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு 2 பக்கமும் ஒரு கேள்வி எழுப்பும்போது எனக்கு என்ன வருத்தம்னா, உரிமை தொகைக்கு அரசு 12,000 கோடி ஒதுக்குறது, இப்போ ஒட்டுமொத்தமாக 617 கோடி. உலகம் உணவு அருந்தினாலும் உணவு சாப்பிடாவிட்டாலும் வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் வந்து கல்வி. அதுவும் ஏழை குழந்தைகளுக்கு நாம் உள்ளே போய்
rtc.tnschool.gov.in உள்ள ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை, கம்ப்ளீட்டாக ஷட் டவுன். என்ன சார் என்ன சார் பண்ணுறது? 617 கோடி ரூபாயை கல்விக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன் 70,000 முதல் 80,000 பெற்றோர்கள் ஒரு கனவோட இருந்திருப்பாங்க. நம்ம குழந்தையை வந்து ஆர்டிஐ பயன்படுத்தி நம்ம தனியார் பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்துறோம். நீங்க சார் பேசுங்க. சார் நீங்க பேசுங்க. இதில் திரு ஜெகதீசன் திரும்ப சேர்ற வரைக்கும் நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசிக்கலாம். இதில் அரசியல் சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நிதி சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பேசுகிறேன். ஒரு அரசனுடைய கடமை என்னவாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போன்று யூரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இந்த கல்வி என்பதும் மருத்துவம் என்பதும் இலவசமாக இருந்து விடுகிறது. அதாவது மருத்துவத்தில் கூட இன்சூரன்ஸ் என்பதை ஏதோ ஒரு விதமாக நம்மிடமிருந்து வாங்கி பொதுவான மருத்துவத்தை அவர்கள் தரமான மருத்துவத்தை கொடுத்து விடுகிறார்கள் பல நாடுகளில். ஆனால் இங்கே இருக்கக்கூடியதில் மத்திய மாநில அரசுக்கு மத்திய அரசிடமிருந்து பணம் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் எஜுகேஷன் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல கைகோர்த்து தான் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர கொடுக்கவில்லை என்று சொல்கின்ற ஒரு வாதம் சரியாக அமையாது. அது தீர்வாக இருக்காது. நான் வந்து அது சரியாக இருக்காதுன்னா உடனே அது அரசியல் ஆகிடும். அதுக்கு நான் போகலை. அது ஒரு தீர்வாக இருக்கு. சொல்றது நல்ல புரிதலோடு போய் பேசணும். போய் அதை பண்ணாதான் அதுலேருந்து இதுக்காக வரணும். அவங்க பிஎம் ஸ்ரீன்னு சொல்லியிருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிஎம் ஸ்ரீ தனி, அதை நம்ம வேண்டான்னே சொல்லிடலாம். அது தனி, அது வேண்டான்னு சொல்லிட்டோம். அதனால அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லலை. கொஞ்சம் தமிழ்நாடு அரசாங்கம் முறைப்படி லெட்டர் எழுதினதை தர்மேந்திர பிரதான் வந்து காட்டிட்டார். வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங். இதில் நாங்கள் பிஎம்சிக்கு சேர போகிறோன்னு அரசு எழுதுனது, இங்கே வந்து நாங்கள் பாஜகன்னு கதையை மோட்டுறது வெளியே வந்துருச்சு. நான் சொல்லலை, அவர் தான் காட்டு. அதனால தான் நான் அரசியல்னு சொன்னேன். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் எஜுகேஷனுக்கு பெரும்பாலானவர்கள் டச் பண்ணாதது ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஒரு எஜுகேஷன் செஸ் ஒன்று உண்டு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தொழில் வரி நம்மக்கிட்ட வாங்குறாங்க இல்லையா, அந்த வரியின் மீது ஒரு உபரி வரி உண்டு. அது பேரே எஜுகேஷன் செஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்கம் டேக்ஸில் கட்டுற எஜுகேஷன் செஸ், ஹையர் எஜுகேஷன் செஸ். சில பேருக்கு ஹையர் எஜுகேஷன் செஸ் வரும். இது ரெண்டையும் அந்தந்த இடத்திற்கு பயன்படுத்தும். சொத்து வரி அதிகமாக இருக்குது. அதனால் அந்த வகையில் கூடியிருக்கக்கூடிய வரியை ஒன்று கார்ப்பரேஷன் பள்ளிகளுக்கு, மாநகராட்சி பள்ளிகளுக்கு அதை பயன்படுத்தணும், அல்லது இதற்கு கொடுக்க பயன்படுத்தணும். இந்த இடத்தில் அவர்கள் சாதாரணமாக வசூலிக்கின்ற பணத்தை கூட விட்டு கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். ஏன்னா தனியார் பள்ளிகள் மற்ற வகையில் அவர்களால் வசூலிக்க முடிகிறது. 75 பேர் ஒரு சிட்டு கம்பெனிக்காரர் என்ன பண்ணுறாரு, 10 பேர்கிட்ட பணம் வாங்கி பிட் பண்ண ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி தான் இது இருக்கணும். இது ஜெர்மனியில் என்ன செஞ்சாங்கங்கிறத சொல்லிடுறேன். வெங்கட சுப்பிரமணியம்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் ஜெர்மனிக்கு போன பொழுது அவர் கண்டுபிடித்தது, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, கல்லூரிகள் இருக்கின்றன, எல்லாம் இருக்குது. ஆனால் எஜுகேஷன் கொடுக்கறதுல அவர்களுடைய சக்தியை மீறி இருக்கிற பொழுது அதை 2 8 மணி நேரமாக பிரிக்கிறது. காலையில் 6 மணிக்கு தொடங்கி மதியம் வரையிலும், மதியத்திலிருந்து இரவு வரையிலும் 2 8 மணி நேரமாக பிரித்து காலையில் இருக்கிறது சாதாரண மாணவர்களுக்கு பணம் கட்டுகின்ற ஒரு வகை. இன்னொன்று வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் மற்றொரு வகை என்று 2ஆக கொண்டு வந்து பல காலத்திற்கு 2ம் பணம் கட்டுவது போலவும் 2வது பகுதியிலே இருப்பதன் மூலமாக மக்களுக்கு கல்வியை புகட்டினார்கள். இப்போ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இன்றைக்கி +2 ரிசல்ட்டு நேத்திக்கு வந்திருக்கு. நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது இந்த +2 என்று சொல்லக்கூடிய +1 +2 இரண்டும் பியூசியோடு இணைக்கப்பட்டு கல்லூரியில் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தோம். அதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, 74 கேட்டது. ஆனால் அப்பொழுது இருந்த எம்ஜிஆர் அவர்களிடம் எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த டயத்தில் வந்த பொழுது அவர் சொன்னார், நம்மக்கிட்ட அவ்வளவு கல்லூரி கிடையாது, அதனால் பள்ளிக்கூடத்திலேயே வைக்கணும்னு. ஏன் +1 +2 கல்லூரிக்கு கொண்டு வரணும்னு சொன்னோன்னா, கல்லூரியில் பியூசி அப்படி ஜாயின் பண்ண உடனே பரீட்சை வந்துடும். அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பரீட்சை வந்துடும். அதனால் அது 2 வருடமாக இருக்கணும்னு பழைய இன்டர்மீடியட் கேட்டாங்க.
ஆகையால் இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் இருக்கின்றன, 2 பகுதியாக பிரித்து இப்போ கல்லூரியில் நடந்து கொண்டு இருக்கிறது. காலையில் ஒரு பொதுவான காலேஜ் நடக்கும், ஈவினிங் காலேஜுன்னு ஒன்று நடக்கும். ஈவினிங் காலேஜுக்கு கூட ஃபீஸ் வாங்குறாங்க. காலையில் இருக்கிற காலேஜுக்கு எல்லோருக்கும் உண்டான கல்வி. அப்படி பண்ணால் இடத்தை பயன்படுத்தி நம்மால் முன்னேற முடியும். இதை பார்த்துக்கணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வசூலை இதற்கு பயன்படுத்த வேண்டும். கடைசியாக நம்முடைய ஒரு நிறுவனம் தன்னுடைய லாபத்தில் 2% பொதுவான விஷயங்களுக்காக, கம்யூனிட்டி சர்வீஸுக்காக பயன்படுத்த வேண்டும். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதன் கீழமாக லாபத்தில் 2% செலவழிக்க வேண்டும்னு சொல்லுவோம். அதை எல்லா அரசு பள்ளிகளிலும் கழிப்பறைகளை கட்டுவது மட்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கி தரோன்னோம். அந்த பிரின்சிபால் என்ன சொன்னார், ஹெட்மாஸ்டர், நீங்கள் வாட்டர் ஃபில்டர் உள்ளுக்குள்ளே கேண்டில் வச்சு வாங்கி கொடுப்பீங்க, அந்த கேண்டிலை மாற்றுறதுக்கு எங்கள் கிட்டக்க வசதி கிடையாது, அது அப்படியே நின்றுடும், நீங்கள் ஆசையோடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க, 6 மாதத்தில் அது உபயோகம் இல்லாமல் போயிடும், தொடர்ந்து நீங்கள் கொடுங்கள், அந்த கேண்டிலை வாங்கி கொடுங்க, 1 வருஷம் ஆரம்பத்தில் உங்கள் கிளப்புக்கு நாங்கள் வருவோம், நீங்கள் மொத்தமாக வாங்கி கொடுத்துருங்க, அதை வச்சுக்கிட்டு நாம் அப்படி அதை மெயின்டைன் பண்ணுற வேலையை செஞ்சாலே, அரசு இந்த நடவடிக்கை எடுத்தாலே கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்களும் நன்றாகும். ஜெகதீசனுடைய ஒரு பாயிண்ட் ரொம்ப அற்புதமானது. தனியார் பள்ளிகளிலே கூடுதலாக நல்ல கல்வியை தருகிறார்களா, அரசு கல்வி தரவில்லையா, அரசு பள்ளி என்கிற கேள்வி அந்த பெற்றோர் மனதில் எழுது. அதனால தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க தனியார்ல போய் சேர்க்கிறேன். அதை அரசே செய்ய வேண்டும் என்பதுதான் இருக்க வேண்டும். அதற்குண்டான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அரசே செய்யும் போது அரசு 25% பேச்சு இல்லையே, பேச்சே வராது. தானே இங்க வந்துருவாங்க. 25% அங்க தான் ஃப்ரீயா அங்க போறதுக்கு பதிலா இங்க வந்துருவாங்க. தோழர் ஜெகதீஸ்வரன், உங்களுடைய கருத்தை மறுபடியும் 2ஆம் முறையாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. சார், அதான் நீங்க அந்த வெப்சைட் முடங்கி இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க அதான் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு 70,000-80,000 சீட்ஸ் அப்ப வந்து இன்னும் லட்சக்கணக்கான பெற்றோர்கள் நம்ம ஏன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏப்ரல் மாதத்திற்காக காத்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு ஆக்டிவ் நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி அப்ளை பண்றது, கட்டாய கல்வி உரிமை சொல்றாங்களே, அதை நீங்க கொஞ்சம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எத்தனை வயசா இருக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இதுக்காக நிறைய ஆக்டிவ்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த வருடம் இது நடக்கவில்லை என்று சொன்னால் அப்ப அவர்கள் என்ன யோசிப்பாங்க, ஐயோ நம்மளுக்கு ஏன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து எல்கேஜி விட்டுட்டீங்கன்னா நீங்க நடுவுல முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு வருடத்திலும் நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க வந்து 6வது படிக்கிற பசங்க, 7வது படிக்கிற பசங்க, இப்ப தமிழ்நாட்டில் அதெல்லாம் மாத்திட்டாங்க. நீங்க சேர்த்தா ஒண்ணு ரொம்ப ஃபர்ஸ்ட் எல்கேஜி எங்க சேர்க்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க சேர்க்கணும், அதுக்கு பிறகு இன்டர் எல்லாம் சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் ஒருவேளை அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு மறுவாய்ப்பு என்பதே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒருவேளை அவங்க வேற ஒரு தனியார் பள்ளியில போயிட்டாங்க, சரி பரவாயில்ல நம்ம தனியார் பள்ளியில போட்டுருவோம்னா அந்த ஃபீஸ் ஒரு பிரச்சனையாக நாளைக்கு மாறினா நம்ம பார்த்தோம். கொரோனா காலத்துல எவ்வளவு பேர் வந்து தனியார் பள்ளிகளை படிக்க வைக்க முடியாம அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நகர்ந்தாங்கிறத பார்த்தோம். இல்ல ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள்ல நம்ம வேற வழி இல்லாம அரசு பள்ளிக்கூடங்களை போட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஐயோ நம்ம தனியார் பள்ளியில போட்டிருக்கலாம்னு ஒரு நினைப்பு இருந்தது. இப்ப நம்ம ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல போட்டோமே அப்படின்னு ஒரு சங்கடமான சூழ்நிலையில் அந்த பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்ப உடனடியாக இந்த அரசாங்கம் இன்னொன்னு ஒரு முக்கியமான சொன்னா இதற்காக வழக்கு தொடுக்கும் பொழுது அரசு தரப்புல பேசுறவரு எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இது என்ன மாதிரியான பதில்? நீங்க உண்மையிலே தெரிஞ்சிருந்தா நீங்க ஏப்ரல் மாசத்துல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி மே 20ஆம் தேதி இது முடியுது, இல்லங்க இந்த வருஷம் கொஞ்சம் மே 30ஆம் தேதி முடியும். நீங்க அட்லீஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு வழக்கு எதுக்கு தொடுக்கிறாரு? வழக்கு தொடுக்கிறதுக்கான நோக்கம் நீ செய்ய வேண்டிய வேலை செய்யல. தமிழக அரசு நோக்கி அவர் சொல்றாரு, செய்ய வேண்டிய வேலை செஞ்சிருந்தா வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு எங்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது மாணவர்கள் மேல், எங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இது என்ன விதமான பதில்? இந்த பதிலை கொண்டு போய் எங்க சேர்ப்பதுனே தெரியல. உண்மையிலே சொன்னா இல்லங்க மிஸ் பண்ணிட்டோம், நாங்க செய்யறோம். இது அட்லீஸ்ட் இந்த வழக்கு வந்த பிறகாவது நீங்க அந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த 600 கோடி நீங்க ஒவ்வொரு வாட்டி பெண்டிங் இருக்கு, பெண்டிங் டியூஸ் பல விஷயங்கள் கேட்டு வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது இது நாங்க எடுத்துக்கிறோம். சொல்ல வேண்டியதான பல விஷயங்கள் திராவிட மாடல் தானே அவர் சொல்றாரு. திராவிட மாடல் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகை நாங்களே செலுத்துகிறோம், நாங்கள் மத்திய அரசு இருந்து பெற்றுக்கொள்கிறோம். நீங்க வீரவசனம் பேச வேண்டியதானே, ஏன் அந்த வீரவசனம் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா எல்லோருடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு அது பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. அவர்களுக்கான உரிமை இது, கட்டாய கல்வி உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு 25% மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய உரிமை இருக்கும் பொழுது அந்த உரிமை பறிபோய் விடக்கூடாது என்று பேசி இருக்க வேண்டுமே தவிர இல்ல நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், பரவாயில்ல போனா போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு நிலையில இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே இது தமிழ்நாட்டுக்கான அவலநிலை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்கிறவர்கள் எப்படி இந்த அவலநிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளுகிறார்கள் என்று தெரியவில்லை. சரி ஐயா ராமசுப்ரமணியம், உங்களுடைய 2ஆம் கருத்துக்களை வைங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது. ஐயா என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. ஒரு 617 கோடியை
திராவிட சிந்தனை கொண்ட கல்விக் கொள்கைகளை எல்லாம் உருவாக்கி தலித் பழங்குடி சீர்மரபினர் உள்ளிட்டோருக்கு நலப்பணிகள் கல்வி துறையின் கீழ் கொண்டு வருவதற்கு பட்ஜெட்டில் கூட்டத்தொடரில் திமுக அரசு அறிவித்திருக்கிறது. ஓராண்டு கல்வி கொள்கையை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறீங்க. அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதில் நிறைய இட் வுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன், அதை விட்டுருங்க. ஆனாலும் ஒரு 617 கோடிக்காக அவர்கள் தராமல் ஒருவேளை இருக்கலாம், அது வேற விவகாரம். ஆனாலும் இந்த அரசால் இந்த 600 கோடியை கொடுக்க முடியலையா? சொல்லுங்க சார். இது நான் வந்து எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியில் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சம்டைம்ஸ் ஐ மே பி இன்வைட்டட், பட் இட் டசன்ட் மீன் தட் ஐ எம் இன் தி கமிட்டி. அதனால எப்படி அது அலோகேஷன், எப்படி டிஸ்பர்சல், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இந்த 600 கோடி தான் கொடுக்கணுமா, 700 கோடி கொடுக்கணுமா, அது ஏன் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பவே இல்லை. சரி, ஏனென்றால் அது பட் 2 வருஷமா நண்பர் சீனிவாசன் சொன்னார் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்ஃபேக்ட் இன்ஸ்டிடியூஷனல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் 2 வருஷமா ஒண்ணுமே பணம் கொடுக்காம இருக்கிற பட்சத்துல, அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் 25% மாணவர்களுக்கு ஃபீஸ் ஒன்றும் அவங்ககிட்ட இருந்து வரலைங்கிற பட்சத்துல அந்த பணத்தை வராம 2 வருஷம் ஓட்டியாச்சு. இது வந்து பெரிய ஒரு சர்வீஸ் டு த சொசைட்டி. இதுக்கு மேல நீங்க வந்து இந்த கேமர்ஸ் பேக்ல எவ்வளவு நீங்க வைக்க முடியும்னு தெரியல, அதெல்லாம் வைக்க முடியாது. அதனால அரசாங்கம் வந்து அவங்க கொடுத்தா நாங்க இதான் வி ஹவ் மேட் இட் வெரி கிளியர், எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்க தாங்குவோம். நீங்க தொடர்ந்து எங்களை போட்டு வதை பண்ணீங்கன்னா இன்னும் சேர்த்துக்கணும், இன்னும் ஃபீஸுக்கு நாங்கள் எப்போ கொடுப்பேன்னு தெரியாது. 18,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா ஃபீஸ் பண்ணிட்டு 5,000 ரூபா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன இதெல்லாம் அக்கிரமமான வேலை. ஆகவே இதை அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால இன்னும் பிரைவேட்னா ஏதோ திருப்பி இந்த தேவப்பிரியா வந்து சொல்றாரு ஏதோ கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங்ல உட்காந்து இதுதான் வேற வேலை இல்லாம பேசின்னு உட்காந்துருக்கு. அவங்களுக்குலாம் ப்ராக்டிக்கலா இருக்கிறதெல்லாம் தெரியாது, எவ்வளவு கஷ்டங்கிறதெல்லாம் தெரியாது. இன்ஃபேக்ட் private schools, we have a lot of responsibilities. In fact, you have to pay PF, you have to pay ESI, you have to pay even gratuity. அது நீங்க அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அது தவிர ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேற கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் சேலரிஸ் அவங்க தான் கொடுக்கலாம், அவங்க மட்டும் வேலையை விட்டு போடுவாங்க. டீச்சர்ஸ் வாண்ட் ஸ்டிக் டு தி ஆர்கனைசேஷன். அதனால இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால இப்ப இந்த கவர்மெண்ட் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே சம்திங் ஃபார் தி கவர்மெண்ட். ஆனால் பிராக்டிக்கலா இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேசின போது எங்களுக்கும் நிறைய உங்களுடைய கஷ்டங்கள்லாம் புரிகின்றது. நாங்களும் ஒரு 6,000 ரூபாய் ஏன் கொடுக்குறோன்னு சொன்னா 15-20,000 ரூபான்னு சொல்றது 6,000-5,000 ஏன் கொடுக்குறோன்னு சொன்னோம்னா ஒரு 1/4 ஆஃப் அமௌண்ட் நாங்களும் கட்டுறோங்கிற மாதிரி அதுக்காகத்தான் நம்ம இதை பண்ணினோம். பட் இப்போ எங்கள்கிட்டையும் கேட்டியில பணம் கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் பல முறை இதை பற்றி மினிஸ்டர் லெட்டர்ஸ் எடுத்து போட்டிருக்கிறார், பாட்டுக்கு வரிசையாக லெட்டர்ஸ் எடுத்து போடுறோம். இதோ இன்னைக்கு கேட்டுருங்கன்னு ஏதோ கேட்காமலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் என்ன வாய முடியும் ஏதோ வந்தா வரட்டும் வராட்டா போட்டுங்கிற மாதிரிலாம் ஆட்டிடியூட்லாம் கிடையாது. ஆகவே இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில எல்லாம் உட்காந்து வேதாந்தங்கள்லாம் பேசலாம், எல்லாரும் ஊருக்கு உபதேசங்கள்லாம் நிறைய பேர் பண்ணலாம். ஆனா ப்ராக்டிக்கலா யார் சஃபர் பண்றாங்கன்னு அவனுக்கு தான் தெரியும். நான் 2 வருஷமா ஒண்ணுமே வரல, எப்படி நம்ம சம்பளம் கொடுத்தோம்? இந்த 3ஆம் வருஷமா நீ வருமா வராதான் தெரியாது. நீ அட்மிஷன் போடணும்னா நாளைக்கு கம்பல்சரியா நீங்க போட்டுதான் ஆகணும்னு சொன்ன வேற வழியே கிடையாது யாட்டு. ஆனா பணம் வருமானு யாருக்கும் தெரியாது. இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஆகவே இதெல்லாம் நாம பார்க்காம ஏதோ உட்காந்து அரசாங்கம் சொன்னா அரசாங்கமும் அதுவும் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். அதே சமயத்துல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இன்னும் இஷ்டத்துக்கு வாயில வந்து பேசுறதெல்லாம் கூடாது. எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல்ஸ் வைண்ட் அப் பண்றவங்கலாம் அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து கதறும் போது நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அதெல்லாம் பார்த்தாதான் புரியும். உபதேசங்கள்லாம் பண்றதெல்லாம் இந்த உபதேசம் எல்லாம் நான் நிறைய பண்ணலாம்.
ஆனா அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை பார்க்கும்போது அதை எடுத்துதான் நம்ம அதை பத்தியும் பேசணும். நம்ம அரசாங்கம் 600 கோடி தானே, 700 கோடி தானே, எனக்கு தெரியாது ஏன் கொடுக்கலங்கிறது எனக்கு தெரியாது. பட் எனக்கு வரல, அவ்வளவுதான். 2 வருஷமா பணம் கொடுக்கல, 3வது வருஷமா நீங்க வந்து கம்பல்சரி சார். இன்னொன்னு சொன்னேன் சார், ஒரு 25% அந்த ஃப்ரீ சீட்டுக்கு என்னோ ரொம்ப உத்தமர்கள் போல எல்லாம் நீங்க ஒண்ணு ஆடிக்கால வந்து ஒருத்தன் வந்து நிற்கிறார் சார், எனக்கு ஃப்ரீ சீட்டு கொடுன்னு. என்னையா நீங்க இந்த மாதிரி வந்து இல்ல என் ஃப்ரெண்டோட நான் எடுத்துன்னு வந்தேன். இந்த மாதிரிலாம் நிறைய குட்டாலாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அங்க நீங்க உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அதனால இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் தான் இருக்கிறது. அதை புரிஞ்சுன்னு பேசுற மாதிரி இருக்கணும். இன்னும் வாய் பிடிச்சோ வாங்க பிடிச்சோ எல்லாம் பேசுறதுங்கிறது ரொம்ப தவறானதுங்கிறது நான் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கேண்டிட் அண்ட் வெரி கிளியர். ஐ அக்செப்ட் இட். இப்போ தேவப்பிரியன் சார் ஒரு நிமிஷம். இப்போ சுப்பிரமணியன் சார் என்ன சொல்றாங்கன்னா, he got lot of information and experience. அப்புறம் சொல்றாரு நிறைய பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. யாருக்கு இருக்கு? இன்ஸ்டிடியூஷன் பாடிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. நாங்கள் சம்பளம் கொடுக்கணும், ஃபேக்கல்டி டேக்ஸ் எல்லாம் கட்டணும். ஒன்று. இப்போ தனியாரை நம்ம குறை சொல்லலை, சொல்ல வேண்டியது அரசு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது தான் ஒரு உகாரம். நீங்கள் உட்கார்ந்து கொண்டு மேலாண்மையாக உட்கார்ந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனில் இட் ஹேஸ் லாட் ஆஃப் தட் இஷ்யூஸ் கோயிங் ஆன். வி ஹாவ் டு, நாங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும், நாங்கள் தான் அதை ஒரு ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அவர் பிரச்சனை சொல்கிறார். கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு அரசு பணம் வர காட்டியும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும், பணம் கட்ட சொன்னாங்க. நான் 3 வருஷமாக என்னமோ கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்பொழுது நான் கட்ட மாட்டேன், ஏதோ 4000 40,000 கட்ட முடியாதுங்கிறாங்க. அப்போ இப்போ இது என்ன, யார்கிட்ட போய் கேட்குறது? மறுபடியும் நான் அந்த பாயிண்ட் தான் வந்து நிற்கிறேன். யார்கிட்ட போய் கேட்குறது? இல்லை, ஒன்று அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட 38,000 பள்ளிகள் இருக்குது. 38,000 பள்ளியில் படிக்கிறது வெறும் 58 லட்சம் தான். 12,000 பள்ளிகள் தான் ப்ரைவேட் இருக்குது. ஆனால் அதில் 60 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா கடந்த 40 வருடங்களாக தமிழக மக்கள் அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை இழந்து வருகிறார்கள். என் பிள்ளை ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் நல்ல படிப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை வருவதற்கு இந்த ஆட்சிகள் காரணமாக அமைந்துள்ளன. அப்படி இருக்கிறப்ப சார் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் மூலமாக இது இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் போடலாம். பல ஸ்கூலில் 2 விதமாக இருக்குது. பல அரசு பள்ளிகளில் ஒரு ஸ்கூலுக்கு 2 டீச்சர் 3 டீச்சர் இருக்காங்க. சில பள்ளிகளில் 10 டீச்சர் இருக்காங்க, மொத்தமே 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது. ரெண்டுமே கலந்துருக்கு. ஸ்கூல்கள் நிறைய சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்லலாம் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில், குன்னூரில், கூடலூர், ஊட்டியில் 85 ஸ்கூல் ஷட் டவுன் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. ஏன்னு கேட்டால் 15 பிள்ளைகள் கூட இல்லை. அப்போ அரசாங்கமே ஒரு இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா, மெதுவாக ஆள் இல்லை, ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி எல்லாத்தையும் இழுத்து மூடுறதுக்கு திட்டம் போடுது. அதான் சார் இதுக்கு காரணம். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இது பண்ணுறது. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இப்படி சேர்ந்தால் வெயிட் பண்ணால் கிடைக்காது, ஃபீஸில் போகிறதுக்கு மக்களை தூண்டுகிறார்களான் இருக்குது. பணம் பிரச்சனைன்னு சொன்னால் மத்திய மாநில அரசு எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. இருக்கிறத வச்சு இழுத்து பிடிச்சி பட்ஜெட் பண்ணுறது தான். ஆனால் 48,000 கோடியில் மொத்தமே 600 சில்லற கோடி தான் சொன்னால் அது மிகவும் குறைவான தொகை தான். மத்திய அரசு இல்லை, அரசு ஒரு has been pending, அதாவது allotted 48 crores. இதில் ஒரு 600 கோடி எப்படி அந்த 48 கோடியில் 48,000 கோடியில் இது எப்படின்னு எனக்கே புரியலையே. இல்லை, அது மாத்திரம் இல்லாதான் சொன்னேனே, அரசு பள்ளியில் கரண்ட் பில்லு கட்டல, வைஃபை கட்டல, யூனிவர்சிட்டிக்கு பணம் கொடுக்கல. இது இப்படி ஒன்றா வந்துட்டு இருக்கு. நிதி மேலாண்மை என்பது திமுக ஆட்சி இல்லை சார். 2 வருஷத்துக்கு வரிகள் இல்லை, இண்டஸ்ட்ரி நடக்கலை. கோவிட் நடந்த பொழுது கூட அதிமுக மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. லேட்டாக கொடுத்தாலும் கொடுத்து வந்தது. இப்ப எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? ஆமா, இப்ப ஏன் கொடுக்கல? அதான் கேக்குறேன். சும்மா மத்திய அரசும் சொல்வது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நிதி கமிஷன்ல என்ன அலோகேஷன், இந்த இப்போது இருக்கிற நிதி கமிஷன்ல 65% வருது. காங்கிரஸ் போட்ட பீரியட்ல 61% வருதுன்னு அவர்களுடைய ஆலோசகராக இருந்த ரங்கராஜன் அவர்கள் டிவியில எழுதியிருக்கார். எனவே மத்திய அரசுன்னு சொல்வது சார், மத்திய அரசோ மாநில அரசோ 2 பேருக்குள்ள மோதல் இருக்கு, அரசியல் இருக்கு. அது அப்பார்ட் ஃப்ரம் தேர். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களுக்காக, திராவிடர்களுக்காக, திராவிட கொள்கைக்காக, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்காக, பெரியாருக்காக இப்படியெல்லாம் ப்ரோக்ளைமேட் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த தமிழ் மக்களுக்காக, அந்த விளிம்புநிலை மக்களுக்காக, அந்த சிறுபான்மை மக்களுக்காக, அந்த ஏழைகளுக்காக, அந்த தலித்துகளுக்காக ஏன் 600 கோடிங்கிறதா? சார் நீங்க சொல்லணுமா? முடிச்சிட்டீங்களா? சரி சொல்லுங்க.
ஸோ இப்போ என்னன்னா இந்த திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடி 505 வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்கமே, உங்களை எங்களால் செய்ய முடியுமா அப்படி என்று யோசிக்க வேண்டாம். நாங்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், நிதி நிலைமையை பெருக்கி நாங்கள் வந்தவுடன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து விட்டு சரி செய்து எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க. அதில் கொடுத்த வாக்குறுதிக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். நிதி நிலைமையை சரி செய்யவும் இல்லை. அப்போ அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது 5 லட்சம் கோடி தமிழகத்துக்கு கடன் இருக்குன்னாங்க. வெள்ளை அறிக்கையில் 460ன்னு குறைஞ்சி தான் போச்சு. ஆனால் இன்னைக்கு அது 930 அதிகமாக இருக்குது. 70 வருஷத்தில் வாங்கின கடனை விட இந்த 4 வருஷத்தில் ஈக்குவலண்ட்டான கடனை வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு 600 கோடி ரூபாய் கொடுக்க முடியவில்லை. இதுதான் இவங்க நிதியுடைய நிலைமை. இதுதான் காரணம். இப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் செக்ரட்டரி டு செக்ரட்டரி கேட்டாலே வந்துரும். இந்த மாதிரி அக்கவுண்ட் நீங்க ஈஸியா கொடுத்துருவாங்கறீங்க. இவர் ரெப்ரசன்டேட்டிவ் போய் கவர்மெண்ட்ட போய் கேட்க, இதெல்லாம் நாங்க சொல்ல பண்ணோம், தயவுசெய்து கொடுங்க சார் அப்படின்னு தேவப்பிரியா போய் கேட்டார்னா பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் நீங்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறீர்கள், ஜிஎஸ்டி கணக்கு கொடுங்கன்னு சொன்னப்ப சார் அதுக்கு முன்னாடி 10,000 15,000 சொல்லிட்டு இருந்தவங்க கணக்கு கொடுக்காம இப்ப வாயை மூடிட்டு இருக்காங்க. வெளியில சும்மா வரலன்னு சார் வரலன்னு சொல்றதுல அதெல்லாம் that is not acceptable. சார் நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க எதற்காகவோ அதை ஏற்க மறுக்கிறீங்க. ராமசுப்ரமணியன் ஐயா சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா பில்ல கொடுத்தோம்னா திட்டம் கொடுத்துறாங்களா சார்? இங்க நாம யதார்த்தமா பேசுவோம் சார். நான் பிராக்டிகலாக பார்த்திருக்கேன். அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப ஜெயலலிதா அம்மையார் அங்க போய் செக்ரட்டரிஸ்டா அவங்க லாங்குவேஜ்ல பேசி இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு, அது ஒரு ஜெயலலிதா அம்மையாருக்கும் இவங்களுக்கும் பக்கத்துல இல்ல. நான் சொல்வது அந்தந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் உங்க டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன திட்டங்கள் வருகிறது, என்னென்ன திட்டங்கள், அதுக்கு என்ன செலவு வரணும்னு கேட்டா தாராளமாக கிடைச்சிடும். இப்ப ரோடு போடுறதுக்கு புது ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க நான் தரேன்னு சொல்லி மத்திய ஹைவேஸ் துறை அமைச்சர் கேட்கிறார். ஆனா இதுல ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்ன சந்தேகம் தெரியுமா? இவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்க மத்திய அரசும் மாநில அரசும், உடனடியாக ஒரு 35,000 கோடியை சாங்ஷன் பண்ணிட்டாங்களே மெட்ரோ திட்டத்துக்கு. அப்ப அதுல ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? ஒரு கேள்வி எழுமல, சந்தேகம் இல்லை, ஒரு கேள்வி எழுமல. 36,000 கோடியை நாங்களே தனியாக செஞ்சுக்கிறோம். நாங்க சசிகலா அம்மா தொடர்ந்து சொல்றாங்க, ஏப்பா நீங்க தனியாக செய்வேன்னா மத்திய அரசோட உட்கார்ந்து பேசி கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு ஃபெடரல்ல 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இன்னைக்கு ஈரான் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு காலையில் இப்போ சரி எங்களோட ட்ரேடுக்கு வா, அமெரிக்கா சொல்றது கால் பண்ணிட்டாங்க, நீ வா என்னோட ட்ரேட் பண்ணு, ஸ்டாக் பில்ஸ் எல்லாம் குறைச்சிரு, எல்லாத்தையும் சொல்லி அதுக்கே தீர்வு எட்டும் போது தமிழ்நாடு அரசு வெறும் மோதலை பின்பற்றுகிறதா கேள்வி. சார் நீங்க சொல்லுங்க. முக்கியமான விஷயம், கார்பரேஷன் பள்ளிகள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எந்த ஸ்கூல்லையும் பெருசா கிரவுண்ட் இருக்காது. நிறைய தனியார் கார்பரேஷன் பள்ளிகள்ல கிரவுண்ட் இல்லாமையே இருக்காது. அவ்வளவு தூரத்திற்கு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு ஆடிட்டில் இங்கே ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்று உண்டு. டைம் வேல்யூ ஆஃப் மணி மாதிரியே டைம் வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் ஒன்று உண்டு. அதைத்தான் இப்போ இந்த கவர்மெண்ட் பார்க்கணும். இன்றைக்கி விட்டுட்டோமானா இந்த மாணவர்கள் 1 வருடம் கழித்து இன்னொரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்துட்டு அல்லது அரசு பள்ளியில் சேர்ந்துட்டு திரும்ப தனியார் பள்ளிக்கு வந்தால் அந்த 1 வருடத்தினுடைய எஜுகேஷன் மிஸ் ஆகுது. ஆதலால் டைம் வேல்யூ ஆஃப் எஜுகேஷனை கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கையில் இறக்க வேண்டும். கார்ப்பரேஷன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதில் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் அரசு இந்தந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் என்கின்ற கோரிக்கையை வைத்தால் உடனடியாக ஒப்புக்கொண்டு விடுவார்கள். கூடுதலாகவே சில ஐயா அவர்கள் கூட ஒரு நிறுவனத்தை பற்றி குறிப்பிட்டார், தேவப்பிரியா ஐயா. அதாவது அவங்க தானாகவே போட்டிருக்காங்க, ஓராசிரியர் பள்ளியை யார் நடத்துறாங்க? தனி அமைப்பு தான் நடத்துது. ஓராசிரியர் பள்ளி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன இன்டர்வென்ஷனுக்கு மன்னிக்கணும், சீனிவாசன் பேசினார் பாருங்க. இந்த டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ஃபைனலா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்தவர். அவர் என்னுடைய ஸ்கூல்ல அவர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பராகவே இருந்தவர். அவர் இன்னும் இன்ஃபேக்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டீஸ். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்னும் அந்த ஐடியா கொடுத்தாரு, ஜெர்மனியில கொடுத்தா இன்னும் பேசுறாரு. அவரு தான் இன்னைக்கு தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது.
எம்ஜிஆர் நான் என்ன பண்ணுவேன் சார், நான் அரசியல் பேச வரல. அவர் ஏதோ சொல்றாரு. அவர் சொன்ன நான் ஜெர்மானி ஐடியாவை தான். விட்டுருங்க சார். அதாவது தனியார் பள்ளிகளை என்கரேஜ் பண்ணதுங்கிறது டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர் தனி ரிப்போர்ட் கொடுத்தார். இது மாதிரி ஏன் தனியார் பள்ளிகள் வேண்டாம்னு நான் சொல்லலையே. அவர் தான் அது வந்து தனியார் பள்ளிகள் ரொம்ப அதிகமா போயிட்டு எக்ஸ்பென்சஸ் will be very very high. தனியார் பள்ளிகளோட தனியார் கொஞ்சம் இருங்க சார், நான் பேசுறேன். ராமசுப்ரமணியம் சார், டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் குறுக்கிடாதீங்க சார். தனியார் பள்ளிகளை நான் தவறு. நீங்க அமெரிக்காவுக்கு போனா ஜெர்மனியில போனா வெங்கட சுப்பிரமணியம் தெரியும் என்ன பேசுறீங்களே சார், அவர்கிட்ட நான் பேச விரும்பல. அவரோட நான் நெருங்கி பழகிறேன். அவர் கூட நான் பேச விரும்பல. வெங்கட சுப்பிரமணியம் பழக்கம். வெங்கட சுப்பிரமணியம் தனியாரை ஊக்குவித்தது. வெங்கட சுப்பிரமணியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்பது அதற்குண்டான ஐடியாவை அரசுக்கு கொடுத்தாருன்னு தான் சொன்னேன். ராமசுப்ரமணியம் சார், உங்ககிட்ட நான் பேசல, உங்ககிட்ட நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரல. வெங்கட சுப்பிரமணியம் உங்களுக்கு தெரிந்தவராக தெரிந்தவராகவே இருக்கட்டும். அதெல்லாம் விடுங்க சார். நீங்க சும்மா குறுக்க பேசாதீங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க சார். நீங்க விடுங்க. தனியார் பள்ளியை பத்தி நான் குறையே சொல்லலையே. நான் எங்க குறை சொன்னேன்? தனியார் பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அரசு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஐடியாவை சொன்னேன். நான் என்னவோ ஜெர்மனில அப்படிதான் சார் பண்ணாங்க. விடுங்க சார். உங்க ஒப்பீனியனை நீங்க வச்சுக்கோங்க சார். ராமசுப்ரமணியம், உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க வச்சுக்கோங்க. நான் அதை கேட்கவில்லை. நானும் தான் சார் ஃபேக்ட பத்தி பேசுறேன். நானும் வெங்கட சுப்பிரமணியத்துக்கிட்ட பேசிட்டேன் சார். விடுங்க சார், நீங்க விடுங்க சார். ஐ ஆம் நாட் ப்ரிப்பேர்ட். ஐ ஆம் வெங்கட சுப்பிரமணியம் அவருடைய அட்வைஸ் தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? I am not interested in an argument with you. பள்ளிகளை யாரும் குறை சொல்லவில்லை. அரசு பள்ளிகளை நன்கு பயன்படுத்தணும் என்ற ஐடியா சொன்னார் சார். விடுங்க சார். உங்க ஒபினியனை உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. உங்க ஒபினியனை உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. எங்க கிட்ட கொண்டு வராதீங்க. உங்க ஒபினியனை உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. உங்க ஒபினியனை உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. என்கிட்ட கொண்டு வராதீங்க. போயிட்டு வாங்க சார். வாங்க சார். போங்க சார். போங்க சார். போங்க. நீங்க என்னத்துனால பேசுறீங்கன்னு தெரியும். கல்வி உரிமை சட்டத்தை குறித்து விவாதத்துக்கு முன்னெடுத்தோம். நம்மளோட பேசுகிற ராமசுப்ரமணியன், தேவப்பிரியா, வெற்றி வீடுவில் சீனிவாசன், ஜெகதீஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி சார்.